ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது அம்மா வீட்டிலேருந்து போடுற 7th வீடியோ. நல்லா காலை நேரம் ரிலாக்ஸ்டாக வந்து அப்படி வெளியில் உட்காந்துருந்தேன். ஸ்கூபி வந்து என் கூட உட்காந்துருந்துச்சு. ஆனால் ஸ்கூபியை பார்த்தா இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் பயத்தினாலே அதுங்க கத்த ஆரம்பிச்சிடும். இது உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கே இது என்ன பண்ணுது பாருங்களேன். அவன் பாட்டு அமைதியாக படுத்துருக்கான், நீ பாட்டு அமைதியாக போ. வா வந்து தண்ணி குடி வா. வா அம்மா கேட்டுக்கிட்ட இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக மண்பானையில் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடு ஒரு பவுல்லையும் வச்சுருப்பாங்க. அதனால் அதுங்களுக்கு வந்து அது தன்னோட இடம், அந்த தன்னோட இடத்துல வேற ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்குதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாளில் அதுங்க பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் அமைதியாகிடும். இப்போ புதுசுங்கிறதுனால பார்த்தோன்னே கத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் செஞ்சதோடு சரி, அதுக்கப்புறம் லஞ்சு செய்கிற வேலை இல்லை. ஏன்னா அக்கா வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணி தரேன்ருக்கா. அவள் சூப்பராக பண்ணுவாள். நான் உடனே சொன்னேன், சரி அதுக்கு ஒரு சைட் டிஷ் நான் பண்ணித்தரேன்னு. ஏன்னா அது ரீசெண்டாக தான் நான் கற்றுக்கிட்டேன் அது எப்படி செய்கிறதுன்னு. அதனால் எனக்கு வந்து அது பிடிச்சி போச்சு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் யாருமே அது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணது கிடையாது. நான் வந்து இந்த சைடு வந்த பிறகு தான் இங்கே இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்து கற்றுக்கிட்டது. அதனால் நான் செஞ்சு தரேன்னு. அதுக்கு வந்து கத்திரிக்காய் வேணும். கத்திரிக்காய் இல்லையம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பே அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி சண்டே காய்கார் வருவாருன்னாங்க. அதே போல் கரெக்டாக வந்தார் காய்கார். எல்லாருக்கும் செய்யணுங்கிறதுனால ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் இந்த டேஸ்ட் பண்ணது கிடையாது இந்த டிஷ்ஷை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சு தரப்போகிறேன். எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் செஞ்சு தரேன், எல்லாம் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து மற்ற காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஓரமாக நின்று பார்த்தா தெரியல, அவள் கிட்டக்க வந்து பார்க்கலான்னா வெயில் செம்மையாக இருந்துச்சா. அவர் வந்து துண்டை தலையில் போட்டிருந்தார். அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, காய் வாங்க வச்சுருந்த கூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அவங்க போய் காயெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏமா அப்படி வெயிலில் நிற்கிறீங்கன்னு. தெரியலடி அங்கேருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி வந்து நின்று பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நார்மலாக வந்து தயிர் பச்சடி வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த தடவை இதை ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஃபஸ்ட்டு விட்டுக்கணும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் தேவைப்படும். கத்திரிக்காயை வந்து நான் நல்லா கழுவிட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படி வேண்டாம்னா முழு கத்திரிக்காயே 4 அப்படி கீறிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் இன்றைக்கி வேண்டாம் கட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நான் நீட்டாக கட் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து முழுசாக கத்திரிக்காய் இருக்கிறப்ப பசங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோங்கிறதுக்காக தான் நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாக செய்கிறப்ப வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா நீட்டு கத்திரிக்காயாக வாங்கிட்டு அதை அப்படி கீறி விட்டுருங்க. 4 கீறி விட்டுட்டு அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெயில் வந்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 3/4 வேக்காடாவது அட்லீஸ்ட் இதில் வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் வதக்கி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா அது அந்த வதங்கி வராது, ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். ரொம்ப இது வந்து குழஞ்சி கரைஞ்சும் போகக்கூடாது. கத்திரிக்காய் உருவம் இருக்கணும், கத்திரிக்காயோட உருவம் இருக்கணும். அதனால் அது மசியாத அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குழையாமல் ஆனால் வதங்கி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு வெறும் கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு கத்திரிக்காய் எடுத்து செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த கடலையும் எடுத்துக்கலாம். கடலை வறுத்து எடுத்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்கிறேன். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் வந்து லேசாக கலர் மாறுற அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப காந்த விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ரொம்பவும் வெந்தயம் சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, லைட்டாக கலர் மாறுற வரைக்கும். இப்போ இது 3ஐயுமே நீங்கள் வறுத்து எடுத்த பிறகு ஆற வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வதக்கி எடுத்தோம்ல அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக இருந்தால்
ஒரு வெங்காயம் இல்லை மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி வெங்காயம் வதக்கிறப்ப அதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும். நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கிட்டேன், வெங்காயம் வதங்குறதுக்கும் யூஸ் ஆகும்னு. ரொம்ப அப்படியே பொன்னிறமாக வதங்கணும் இல்லை, கண்ணாடி பதம் வந்த பிறகு நீங்கள் வதக்கி வச்சுருக்கிறீங்களா கத்திரிக்காய், அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப கத்திரிக்காய் குழையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு மிளகாய் தூள் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூடவே கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணியெல்லாம் சேர்க்கலை, அப்படியே அதை பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும் கத்திரிக்காய். இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த அளவு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, நிலக்கடலை, எள், வெந்தயம் 3 சேர்த்து அதை பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்ச நேரம் லைட்டாக அந்த இதில் சூடு வந்து கொதி வர்ற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு, நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடும். நல்லா சூப்பராக அது வந்து எல்லாம் சேர்ந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற ஒரு மாதிரி திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த அளவு திக்காக வந்த பிறகு நீங்கள் எடுத்துடலாம். சூப்பராக பிரியாணிக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது, வேணால் நம்ம கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா, அப்படி வேணால் வச்சுக்கலாம். எனக்கு என்ன பேர்லாம் தெரியாது. இது பிரியாணிக்கு சைட் டிஷ், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது விதமாக செய்வீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.